Good evening to all. ஓகே ஸோ நாங்கள் 7.1 சம்பந்தமாக வந்துட்டு காய்ச்சி கொண்டிருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டு 7.1க்குரிய பகுதிகள் வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கையோட இதுக்குரிய பேப்பர் கிளாஸையும் பார்த்து கொண்டு போகிறோம். ஸோ அடுத்த கட்டமாக வந்துட்டு உங்களுக்கு 7.1க்குரிய அசைன்மெண்ட் ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருக்குது. 7.1ல வந்துட்டு இது வரைக்கும் என்னென்ன எம்சிக்யூ கொஷன் வந்துருக்குது, என்னென்ன ஸ்ட்ரக்சர் வந்துருக்குது, 7.1க்குரிய ரிவிஷன் சீட், மாடல் ஸ்ட்ரக்சர், மாடலைஸ் எங்களோட அசைன்மெண்ட் இருக்குதானே, அந்த 7.1க்கு வந்துட்டு அப்படி உங்களுக்கு நாளைக்குள்ள கிடைக்கும். 7.1ல எல்லாமே வந்துட்டு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த நடுவுல ஒரு சின்ன துண்டு விட்டுட்டு வந்தேன். அதுல வந்து நாங்க அரைவாசி பார்த்துட்டோம். ஒரு சின்ன விஷயம் வந்துட்டு பார்க்க வேண்டும், அப்படித்தானே? எது வரைக்கும் நாங்க கழிச்சிருந்தோம்? இந்த ஆல்கப்டோனியூரியா அது வரைக்கும் கதைச்சிருந்தோம்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? அது வரைக்கும் வந்துட்டு பார்த்துருந்தோம். அவங்க அந்த பிறப்புரிமை பரிபாடு, ஓகே, பரிபாடு. ஸோ பிறப்புரிமை பரிபாடு அந்த விஷயம் வந்து நாங்க வந்துட்டு கதைக்கல. ஸோ அந்த விஷயத்த வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு கதைச்சு விட்டோம்னு சொல்லிட்டோம்னா இந்த 7.1 வந்துட்டு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுது. சரி, ஓகே. ஸோ நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சோம்னா இந்த பரம்பரை எனக்கு வெளிப்பாடு சம்பந்தமாக வந்துட்டு காய்ச்சிருந்தோம். ஒரு பரம்பரை எனக்கினுடைய வெளிப்பாடாக வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சோம்னா ஒரு புரதமாக வந்துட்டு இருக்கும். ஏன்னா அதாவது பரம்பரை எனக்கின்ற வெளிப்பாடுன்னா என்ன, ஒரு புரதம் எப்படி தொகுக்கப்படணும் என்ற தகவல் வந்துட்டு பார்த்தோம்னா டிஎன்ஏல வந்துட்டு சேமிக்கப்பட்டிருக்கும்னு சொல்லி காய்ச்சிருக்கோம். இப்படி டிஎன்ஏல சேமிக்கப்பட்டிருக்கிற இந்த தகவலை வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் எம்ஆர்ஐ வந்துட்டு இதை வந்துட்டு காப்பி பண்ணி கொண்டு போகும். என்ன நிறைய நிறைய கிளாஸஸா வந்துட்டு சம்பந்தமா தான் காய்ச்சி கொண்டிருக்கோம். உங்களுக்கு எல்லாமே கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். எம்ஆர்ஐ காப்பி பண்ணி கொண்டு போன இந்த தகவல் வந்துட்டு ஓகே டிஆர்ஏஆல வந்துட்டு மொழிபெயர்க்கப்பட்டு டிஆர்ஏ வந்துட்டு அதுக்குரிய அமினோசிட்டை வந்துட்டு இழுத்துட்டு வந்த உடனே ஃபைனலா வந்துட்டு பார்த்தோம்னா ஆர்ஆர்என்ஏ வந்துட்டு என்ன செய்யும் சொல்லிட்டோம்னா அந்த அமினோசிட்டை இழுத்து பொலிபெப்டைடு சங்கிலியை வந்துட்டு உருவாக்கும். எனவே ஒரு பரம்பரை இலகினுடைய வெளிப்பாடாக வந்துட்டு இறுதி விளைவாக வந்துட்டு அமைகிறது ஒரு பல்பெப்டைடு சங்கிலி என்று சொல்லி காய்ச்சிருந்தோம். சோ இனி வந்துட்டு அதுல ஸ்டெப் சம்பந்தமாக கதைக்கிறாங்க. எல்லாமே பார்த்துட்டோம். இது ஓகே, அப்படி என்னென்ன போட்டியாங்கன்றதை வாசிச்சு விளங்குறதுக்கு முயற்சி செய்வோம். ஓகே, பாருங்க 18ஆம் பக்கமா கையில ரிசோர்ஸ் வச்சு கொடுங்க, சொல்ற விஷயங்களை மார்க் பண்ணுங்க கையோட. பரம்பரை இலகு வெளிப்பாடானது ஒரு பரம்பரை இலகில் அல்லது டிஎன்ஏ துண்டம் ஒன்றில் சேமிக்கப்பட்டுள்ள தகவல்கள் ஆர்என்ஏ தொடரியாக பிரதி பண்ணுவதில் ஆரம்பிக்கின்றது. நம்மளுக்கு தெரியும். அதாவது படிநிலை வந்துட்டு என்னது, டிஎன்ஏல சேமிக்கப்பட்டிருக்கிற இந்த தகவல்கள் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஆர்என்ஏல வந்துட்டு கொப்பி பண்ணப்படுறது. ஓகே, ஆர்என்ஏல வந்துட்டு கொப்பி பண்ணப்படுறது தான் வந்துட்டு முதலாவது ஸ்டெப் என்று சொல்லி சொல்றாங்க. ஓகே, அடுத்தது பல்பெப்டைடு தொகுப்பில் பரம்பரைகளுக்கு நேரடியாக பல்பெப்டைடாக வந்துட்டு மாற்றப்படுவதில்லை. என்னவா, பல்பெப்டைடு தொகுப்பில் நம்மளுக்கு தெரியும் இங்க இருக்கிற செய்தி ஃபர்ஸ்டுக்கு எம்ஆர்ஏஆல வந்துட்டு இது நேரடியாக புரோட்டீனாக மாற்றப்படுறது இல்லை. ஃபர்ஸ்டுக்கு இதை எம்ஆர்ஏ காப்பி பண்ணிட்டு போய் எம்ஆர்ஏ டிஆர்ஏ சொல்லி டிஆர்ஏ தான் வந்துட்டு அந்த அமைனோ ஆசிட்டை வந்துட்டு இழுத்துட்டு பிறத்தை வந்துட்டு உருவாக்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். நேரடியாக வந்துட்டு இந்த பரம்பரை இலங்குகள் ஓகே இந்த புரத பல்பெப்டைடு சங்கிலி உருவாக்குறதுல வந்துட்டு பங்கு பெற்றப்படுறது இல்லைன்னு சொல்றாங்க. ஆனால் டிஎன்ஏயில் உள்ள செய்தியை பல்பெப்டைடு சங்கிலியில் உள்ள செய்தியாக கடத்துவதில் பங்கு வகிக்கின்றது. அதாவது இவர் வந்து நேரடியாக புரத தொகுப்பை செய்யல, ஆனா இதுல இருக்கிற செய்திதான் எம்ஆர்ஏஆல வாசிக்கப்பட்டு டிஆர்ஏ அதை திரும்ப வாசிச்சு பல்பெப்டைடு சங்கிலியை வந்து தொகுக்குது. ஓகே, அந்த விஷயத்த சொல்றாங்க. சும்மா இதெல்லாம் முக்கியம் இல்லை, சும்மா வாசி போட்டு விடுங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு பாருங்க, ஆர்என்ஏ மூலக்கூறானது டிஎன்ஏயிலிருந்து பல்பெப்டைடு தகவல்களை தொடர்பாடும் செய்தி காவியாக தொழிற்படுவதனால் செய்தி காவும் ஆர்என்ஏ என அழைக்கப்படும். அதாவது எம்ஆர்ஏ பொறுத்த வரைக்கும் ஏன் அவருக்கு மெசஞ்சர் ஆர்என்ஏ என்று பெயர் வச்சிருக்காங்கன்றதை சொல்றாங்க. அதாவது டிஎன்ஏல சேமிக்கப்பட்டிருக்கிற இந்த புரதொகுப்பு தொடர்பான தகவல்களை ஓகே அந்த செய்தியை வாசிச்சு அதை கொப்பி பண்ற ஆளுன்ற படியாதான் ஓகே கொப்பி பண்ணி கொண்டு டிஆர்ஏ சொல்லுது. இப்ப நாங்க ஒரு விஷயத்த வந்துட்டு சொல்றதா செய்தின்னு சொல்லுவோம். இப்படி ஒரு இடத்துல வாசிச்சு கொண்டு ஒரு இடத்துல போய் சொல்லுது. சோ அதாக தான் வந்துட்டு அதுக்கு மெசேஞ்சர் ஆர்என்ஏ என்று பேர் வச்சிருக்காங்களா? ஏதாச்சும் போட்டு சும்மா வாசி போட்டு விடுங்க, எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட் எதுவும் போடலாம். அடுத்தது பல்பெப்டைடு தொகுப்பில் 2 படிநிலைகள் உள்ளன. அது நாங்க ஏற்கனவே ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டோம். பட் லிஸ்டோட சொல்றாங்க என்ன காய்ச்சிருக்கோம். ஒன்று அந்த முதலாவது வந்து கொப்பி பண்றது, அடுத்தது டிஆர்ஏ வாசிக்கிறது. இந்த கொப்பி பண்றதுக்கு என்ன பேர்? தமிழ்ல நாங்க பிரதி எடுத்தல்னு சொல்லுவோம்.
சில படையில தங்கிலீஷ்ல தான் இதுலயும் போட்டிருக்காங்க. தங்கிலீஷ்ல வந்துட்டு டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகே, இங்கிலீஷ தமிழால சொன்னா தங்கிலீஷ் தெரியுதானே? ஓகே, டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். டிரான்ஸ்கிரிப்ஷன் தான் போட்டிருக்காங்க. என்ன டிரான்ஸ்கிரிப்ஷன்? அதாவது டிஎன்ஏல சேமிக்கப்பட்டிருக்க தகவல்கள் எம்ஆர்என்ஏல வந்துட்டு கொப்பி பண்ண போடுறதுக்கு நாங்க சொல்ல போற பேதான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது வந்துட்டு மொழிபெயர்த்தல். மொழிபெயர்த்தல் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன். சோ மொழிபெயர்த்தல் என்னது? இவர் கொப்பி பண்ணி கொண்டு போன தகவல் எம்ஆர்என்ஏல வந்துட்டு வாசிக்கப்படுறதுதான் வந்துட்டு மொழிபெயர்த்தல் சொல்ல போறோம். பாருங்க, எம்ஆர்என்ஏனுடைய தகவல்களை அமினோ தொடரி ஒன்றுக்கு மாற்றுதல். அதாவது எம்ஆர்என்ஏ வந்துட்டு டிஆர்என்ஏ சொல்லி டிஆர்என்ஏ போய் அமினோ ஆசிட இழுத்துட்டு வந்து அது வந்துட்டு ஆர்ஆர்என்ஏயோட சேர்ந்து புரதம் வந்துட்டு தோக்கப்படும் சொல்லி காய்ச்சிருக்கான். பல்பெப்டைடு சங்கிலி ஒன்று தோக்கப்படும் சொல்லி காய்ச்சிருக்கான். சோ அதான் வந்துட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல அவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நீங்க வந்துட்டு என்ன செய்யுங்க, டிரான்ஸ்கிரிப்ஷன், மொழிபெயர்த்தல் அதுகளை வந்துட்டு அந்த ஸ்டெப் என்னென்ன ஸ்டெப்னு சொல்லி பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகே, டிரான்ஸ்கிரிப்ஷன் சம்பந்தமாக நாங்க ஏற்கனவே வீடியோ எல்லாம் பார்த்தது தொடர்பான ப்ரோசஸ் எல்லாமே வந்துட்டு கிளியர் பண்ணியிருக்கோம். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லி சொன்னா என்னது சொல்ல போற பேர், கொப்பி பண்றதுக்கு சொல்ல போற பேர் தான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லி சொல்லுவோம். ஸோ கிட்டத்தட்ட ஓகே, டிரான்ஸ்கிரிப்ஷன் எது மாதிரி நாங்க ஏற்கனவே மொலிகுலரினுடைய ஆரம்பத்துல டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் சம்பந்தமாக வந்துட்டு காய்ச்சிருந்தோம். என்ன டிஎன்ஏ ரிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னா பட்டிகையினுடைய சுருள் குலையும் 2 பட்டிகையிலையுமே வந்துட்டு பார்த்தோம்னா அதுக்கு மிக நிரப்புற புதிய பட்டிகைகள் வந்துட்டு உருவாக்கப்படும். அது ரெண்டுமே புதிய டிஎன்ஏ ஆக வந்துட்டு மாறும் அப்படின்னு சொல்லி காய்ச்சிருக்கோம். ஏன்னா அப்படித்தானே, புதிய டிஎன்ஏ ஆக வந்துட்டு மாறும். இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ரோசஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். டிஎன்ஏனுடைய பட்டிகை சுருள் குலைக்கப்பட்டு காப்பி பண்ணி படுறது. அது என்ன ஒரே ஒரு வித்தியாசம், அங்க டிஎன்ஏக்கு டிஎன்ஏ காப்பி பண்ணப்படும், இங்க டிஎன்ஏ வந்து காப்பி பண்றால் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு எம்ஆர்என்ஏ ஆக வந்துட்டு இருக்கும். அதோட மிக மிக முக்கியமான வேறுபாடு என்ன, இப்ப டிஎன்ஏ டபுள் ஆக்குள்ள வந்துட்டு பார்த்தோம்னா 2 பட்டிகைகள்லையுமே வந்துட்டு புதிய பட்டிகைகள் வந்துட்டு தொக்கப்படும். ஆனா இந்த புரத தொகுப்புல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். 2 பட்டிகையிலையும் புதிய பட்டிகள் உருவாக்கப்படுமா? இல்ல. ஏதாவது ஒரு பட்டிகையில பார்த்துதான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அந்த தகவலை வந்து கொப்பி பண்ணும். வடமையாக அங்க டிஎன்ஏ டபுளா கூட டிஎன்ஏக்கு டிஎன்ஏ, இங்க டிஎன்ஏக்கு எம்ஆர்என்ஏ ஆக வந்துட்டு இருக்கும். ஆனா கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தோம்னா அந்த டிஎன்ஏ டபுள் ஆகுறது டிரான்ஸ்கிரிப்ஷனும் சில வேறுபாடுகள் இருந்தாலும் ப்ரோசஸ் ரீதியாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட சேம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க, டிரான்ஸ்கிரிப்ஷன் பின்புறம் அடிதலே ஒத்தது. பின்புறம் அடிதல் என்ன சொல்றாங்க, அது டபுள் ஆகுறதுக்கு சொல்றது பின்புறம் அடிதலே ஒத்தது. ஏனெனில் டிஎன்ஏ பட்டிகை ஒன்று நிரப்புகின்ற எம்ஆர்என்ஏ பட்டிகையாக தோற்றுவிக்கும் ஒரு படித்தகடாக தொழிற்படும். ஓகே, என்னது நம்மளுக்கு தெரியும். இங்க வந்துட்டு பார்த்தோம்னா இந்த டிஎன்ஏ வந்துட்டு படித்தகடாக வந்துட்டு செயற்பட்டு அது மிக நிரப்புறாக்களாக வந்துட்டு எம்ஆர்என்ஏ பட்டிகையும் இருக்கும். அதே மாதிரி தானே அங்கேயும். அங்க டிஎன்ஏக்கு டிஎன்ஏ இருந்தது, இங்க டிஎன்ஏக்கு எம்ஆர்என்ஏ பட்டிகை மிக நிரப்புறாக்களா இருப்பாங்க. அது ஒரு ஹைலைட் பண்ணி கொடுங்களா, சில பள்ளியில ஸ்ட்ரக்சர் கேட்கலாம். இப்படி கேட்பானுங்க, டிரான்ஸ்கிரிப்ஷன் பின்புறம் மடிதலை ஒத்திருப்பதற்கான காரணம் என்ன, அப்படி அந்த ஏனெனில்ன்றதுல இருந்து அப்படி எழுதி விட்டீங்கன்னா சரி, அது ஒரு ஹைலைட் பண்ணுங்க, சில வேலைகள்ல கேட்கலாம். ஓகே, அடுத்தது டிரான்ஸ்கிரிப்ஷனில் உள்ள வேறுபாடானது. இப்ப நாங்க ஏன் வந்துட்டு இந்த பின்புறம் அடித்தலும் டிரான்ஸ்கிரிப்ஷனும் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்குன்ற காரணத்தை சொல்லிட்டேன். ஆனா அதுல இருந்து சில டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. டிஎன்ஏ டபுள் ஆக்குள்ள வந்துட்டு பார்த்தோம்னா 2 பட்டிகையிலுமே வந்துட்டு புதிய டிஎன்ஏ பட்டிகை வந்துட்டு துவக்கப்படும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு டிஎன்ஏக்கு டிஎன்ஏ பட்டிகை தான் மிக நிரப்பப்படும். இங்க 2 மிக மிக முக்கியமான வித்தியாசம் இருக்குது. டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ரோசஸ்ல ஏதாவது ஒரு பட்டிகையில தான் வந்துட்டு நிரப்புகின்ற பட்டிகை உருவாக்கும். அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா டிஎன்ஏக்கு மிக நிரப்புற எம்ஆர்என்ஏயாக வந்துட்டு இருக்கும். இது 2 முக்கியமான வேறுபாடு. சோ அது தொடர்பாக தான் வந்துட்டு அடுத்ததாக வந்துட்டு கதைக்கிறாங்க. ஓகே, பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி, டிரான்ஸ்கிரிப்ஷனில் உள்ள வேறுபாடானது ஒரு டிஎன்ஏ பட்டிகை மட்டும் பிரதி செய்யப்படுவதுடன் பிரதி ஒரு ஆர்என்ஏ மூலக்கூறாக இருப்பதாகும். கேட்பானுங்களா, அதை டிஎன்ஏ பகற்பில இருந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆனது எவ்வாறு வேறுபடுகின்றது? இந்த 2 கேள்வியும் கேட்கப்படுறதுக்கு ஸ்ட்ரக்சர் கேட்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சோ டிஎன்ஏ பின்புறம் அடிதல் டிரான்ஸ்கிரிப்ஷனை ஒத்திருப்பதற்குரிய காரணம் வந்துட்டு என்ன,
அதே மாதிரி டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து டிஎன்ஏ பின்புற மடிதல் இருந்து வேறுபட காரணம் என்ன ரெண்டையும் கேட்பானுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒற்றுமையை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, வேற்றுமையை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அங்க ஒரு டிஎன்ஏக்கு டிஎன்ஏ தானே வரும், இங்க டிஎன்ஏக்கு ஆர்என்ஏ மட்டும் தான் வரும். அங்க 2 பட்டிகை, இங்க ஒரு பட்டிகை. சோ அதான் வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்காங்க. எழுதக்கூட வந்துட்டு நம்மட மொழி நடைக்கு எழுதாம அவனில் என்ன மொழி நடையில சொல்லியிருக்காங்களோ அதே மொழி நடையில வந்துட்டு கொடுங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி. ஓகே, சோ தொடர்ச்சியா வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாருங்க. பல்பாத்து சேர்க்கையை ஊக்குவிக்கும் பிரதான நொதியம் ஆர்என்ஏ பொலிமரேஸ் ஆகும். நம்மளுக்கு தெரியும். அங்க வந்து ஒரு ஞாபகப்படுதுங்க, அங்க வந்துட்டு பல்பாத்து சேர்க்கையை நடத்துறாள் யாரு? டிஎன்ஏ. இதுல டிஎன்ஏ டபுள் ஆக கூட நாங்க 5 என்சைமும் ஒரு புரோட்டீனும் கழிச்சிருக்கோம். எஸ்ஏ எக்ஸ்பெக்டேஷன் அது என்ன, அப்படித்தானே? என்னென்ன ஹெலிகேஸ், டிஎன்ஏ பொலிமரேஸ், பிரைமேஸ் பெருமை வச்சிருக்கோம். டிஎன்ஏ லிகேஸ், அதே மாதிரி ஒற்றை பட்டிகை பிணைப்பு புரதம், அப்படி சம்திங் 5 ஏதோ காய்ச்சிருக்கோம். அங்க வந்து டிஎன்ஏ பொலிமரேஸ் காய்ச்சிருந்தோம். ஏன்னா இங்க வந்துட்டாரு அதே வேலையை செய்யறது ஆர்என்ஏ பொலிமரேஸ். அதுவும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ். அங்க டிஎன்ஏ பொலிமரேஸ் சில வேலைகள்ல டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கும் இப்படியும் வரலாம். இப்படி எல்லாம் கேள்விகள் வரல. இப்ப நம்ம கேள்வி எடுக்கிறாங்க, இதுல இருந்து நாங்க யோசிக்க வேணும். ஓகே, டிஎன்ஏ பகர்ப்புக்கும் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கும் இடையிலான வேறுபாடுகள் 3 இருக்கு. கேட்கப்படலாம். 3 சொல்லியிருக்காங்க தானே கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி. சோ இதுவும் ஒரு வேறுபாடு. பாருங்க, பல்பாத்து சேர்க்கையை ஊக்குவிக்கிற பிரதான நொதியம் ஆர்என்ஏ பொலிமரேஸ். அங்க டிஎன்ஏ பொலிமரேஸ் ஒர்க் பண்ணும், இங்க ஆர்என்ஏ பொலிமரேஸ். இந்த ஆர்என்ஏ ஆனது பரம்பரை இலையில் சேமிக்கப்பட்டுள்ள செய்தியை பல்வேறு தொகுப்பு இடத்துக்கு கடத்துவதால் அது எம்ஆர்என்ஏ ஆகும். வேற வேலை வந்துட்டு என்னது, இந்த டிஎன்ஏல சேமிக்கப்பட்டிருக்கிற தகவல ஓகே எம்ஆர்என்ஏ வந்துட்டு என்ன செய்யப்படும், காப்பி பண்ணி அங்க டிஆர்என்ஏ கொண்டு போய் அதை புரிதமா மாத்தும். அதான் திரும்ப திரும்ப சொல்றாங்க. அதுல அவ்வளவு எல்லாம் ஒன்றும் இம்பார்ட்டன் இல்ல. நீங்க இதை மட்டும் ஒரு மார்க் பண்ணுங்களா, அடுத்த பக்கத்தில் இருக்க மார்க் பண்ணுங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன் பின்புற மடிதலை ஒத்திருப்பதற்கான காரணம், டிரான்ஸ்கிரிப்ஷன் பின்புற மடிதலிருந்து வேறுபடுவதற்கான காரணம். அது 2 குட்டி ஸ்ட்ரக்சர் கேள்வி அதுக்குள்ள இருக்குது. அதை ஒருக்கா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்தது அடுத்த ஒருக்கா மார்க் பண்ணுங்க. டிஎன்ஏ பின்புற மடிதலுக்கும் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கும் என்னென்ன டிஃபரெண்ட், ஒரு 3 டிஃபரெண்ட், அதையும் ஒருக்கா பார்த்துவீங்க. ஓகே, அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு சொல்லி, எம்ஆர்என்ஏயில் உள்ள செய்தி அமினோ அமிலங்களின் தொடருக்கு மொழிபெயர்ப்பு செய்யப்படும். நாங்க எல்லா ப்ரோசஸுமே எல்லா வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு கிளியரா வந்துட்டு பார்த்து முடிச்சுட்டோம். என்ன, சோ எம்ஆர்என்ஏல இருக்கிற செய்தி வந்துட்டு பார்த்து சொல்லிச்சுன்னா அமினோ அமிலங்களினுடைய தொடருக்கு வந்துட்டு மொழிபெயர்க்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஓகே, நம்மளுக்கு சின்ன உபாலகு வரும், பெரிய உபாலகு வரும், மொழிபெயர்ப்பு சிக்கல் உருவாக்கப்படும். எப்படி பல்வேறு சங்கிலி துவக்கப்படும், எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். தயவு செய்து யாராவது மலிகுலர் பயாலஜி கிளாஸ் மிஸ் பண்ணியிருந்தா ஓர்டர் படி இரண்டா இது எல்லாமே ஒன்றினுடைய தொடர்ச்சி, நடுவுல கிளாஸ் வராமட்டு எல்லாம் விளங்காது உண்டு. சோ ஓர்டர் படி வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு 1 by 1 பார்த்து இருக்க போல வந்துட்டு ஒரு இதா இருக்கும். நம்மளுக்கு இந்த பாடத்துல நீங்க ஓவரா 6 அடிக்கிறதுக்கு முயற்சி செய்யாதீங்க. ஓகே, டைம் எடுத்துக்கொண்டு போயிடும். சமாளிச்சு அவுட் ஆகாம பார்த்து கொண்டு இருந்தா சரி. அந்த வாரம் 3 எம்சிக்கு நல்லபடியா செய்யணும். ஸ்ட்ரக்சர் லெவல விடக்கூடாம பார்த்துக்கொள்ளணும். அதை மட்டும் மனதில் வச்சு செயற்படுறா சரி. ஓகே, அதுதான் பெஸ்ட் வே வந்துட்டு விளங்கி எடுக்கிறது. இந்த பாடத்தை நாங்க பாடமாக படிக்கிட்ட மாட்டோம். 7ஆம் பாடம் மட்டும் தான் நாங்க படிக்கலாம், ஒரு ஒன்றும் படிக்கலாம். என் அவ்வளவு பெரிய பாடம், ஆனா கேள்வி கொஞ்சம் தான் வரும். ஓகே, பர்டிகுலரா பெஸ்ட் வே வந்துட்டு இதை விளங்கி எடுக்கிறது தான் சமாளிக்கிறதுக்குரிய ஒரே வழி, எம்சிக்கு வச்சு எடுக்கக்கூடிய ஒரே வழி. சோ அதுல ஒர்க் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி, எம்ஆர்என்ஏக்கு மேலதிகமாக வேறு வகையான ஆர்என்ஏகளும் நொதியங்களும் பல்வேறு தொகுப்பில ஈடுபடுதோ. மெயினா அந்த கொப்பி ஒன்றாக்கள் வந்துட்டு பார்த்தோம்னா எம்ஆர்என்ஏன்னு காய்ச்சிருக்கிறோம். ஏன்னா கொப்பி ஒன்றாக்கள் எம்ஆர்என்ஏ, அடுத்தது வந்துட்டு மொழிபெயர்ப்பு செய்யறது டிஆர்என்ஏ, நீ புரத தொகுக்கிறது ஆர்ஆர்என்ஏ, மற்ற ஆர்என்ஏ வகைகளும் வந்துட்டு ஈடுபடுது. சோ அடுத்தது வந்துட்டு பாருங்க, நாங்க இதுவும் ஏற்கனவே காய்ச்சிருக்கோம். என்ன, இது ஏற்கனவே காய்ச்சிருக்கிறோம். அந்த மொழிபெயர்ப்பு இந்த செயல்முறைகளை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னா பல்வேறு புரத தொகுப்பு செயல்முறையை பார்த்தோம்னா பேசிக் ப்ரோசஸ் ரீதியாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னா யூகரியோட்டா ப்ரோகரியோட்டா ரெண்டுலையுமே வந்து எப்படி இருக்கும், சேமா தான் வந்துட்டு இருக்கும். ஆனா சின்ன சின்ன டிஃபரன்ஸுமே வந்துட்டு இதுல வந்துட்டு காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னா அதோட அந்த பகுதி முடியுது. ஓகே, கடைசி இதை மட்டும் பார்த்தோம்னா முடியுது. பார்த்துக்கோ, புலப்பிரிமை பரிபாடு இது வந்துட்டு 2024 நினைக்கிறேன் ஃபைனல் எக்ஸாம் எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்தது. இந்த தரமும் இருக்குது. கடைசி 36 இருக்கிற ஒரு ஷார்ட் நோட் புறப்புரிமை பரிபாடை டேர்ம் எக்ஸாமுக்கு எக்கச்சக்கமானதெல்லாம் போட்டிருக்காங்க. ஓகே, நீங்களும் சந்திச்சிருப்பீர்கள் இந்த கேள்வி. புறப்புரிமை பரிபாடை நம்மளுக்கு
சில வேலைகள்ல வரலாம். ஆனா இந்த தரம் சான்ஸ் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிஎன்ஏ டெக்னாலஜி. நாங்க அடுத்ததாக வந்து நாளைக்கு விகாரங்கள் செக்ஷன் தொடங்க போறோம். 7.3 தான் வந்து நம்மளுக்கு ஒரு டஃப்பான செக்ஷன். அந்த டெக்னாலஜிஸ் அதுகளை வடிவ நீங்க அதை பாடமாக்கலடியும் பிரச்சனை இல்லை. வடிவா ஒவ்வொரு டெக்னாலஜியும் விளங்கி எடுத்துட்டீங்கன்னா சரி. அதே மாதிரி அதுக்குள்ள ஒரு எம்சிக்யூ மேலும் கிட்டத்தட்ட எஸ்சி அதுக்குள்ள 7.3 இருந்து தான் எஸ்ஏ வாழ்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். ஓகே, சோ இதுகளுக்குள்ள எல்லாம் வாய்ப்புகள் குறைவே இருக்கும். எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க அந்த எழுதுற மாதிரி. ஓகே பாப்போம். புறப்பெருமை பரிபாடு இது எல்லாமே நாங்க பார்த்து முடிச்சிட்டோம். ஓகே, என்னது நார்மலா வந்துட்டு பார்த்தோம்னா இந்த டிஎன்ஏல இருக்கிற தகவல் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எம்ஆர்என்ஏல வந்து கொப்பி பண்ணப்படும் சொல்லி காய்ச்சிருக்கோம். இப்படி கொப்பி பண்ணப்பட்ட இந்த நைட்ரசன் பேஸ்ல வந்துட்டு பார்த்தோம்னா ஒவ்வொரு 3 செட்டுக்கும் நாங்க சொல்ல போற பேர் தான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா கோடோன்கள் சொல்லி சொல்லுவோம். என்ன ஒவ்வொரு 3 செட்டுக்கும் நாங்க சொல்ல போற பேர் தான் வந்துட்டு கோடோன்ஸ் என்று சொல்லி சொல்லுவோம். மொத்தமாக எத்தனை கோடோன்கள் இருக்குன்னு சொல்லி காய்ச்சிருக்கிறோம். இப்ப நைட்ரசன் பேசஸை பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏல வந்துட்டு அடினின், தைமின், குவானின், சைட்டோசின் 4 டைப் தான் இருக்குது. சோ மொத்தமாக வந்து 4 கணம் கிட்டத்தட்ட 64 கோடன்கள் வந்துட்டு இருக்குது. உதாரணமாக ஏ ஏடி சாரி கொப்பி ஒன்றாக்குது ஆர்னேலா. சோ ஏயுஜிசி வந்துட்டு இருக்க போதும். சோ இதுல காம்பினேஷன் வந்துட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 64 இருக்கும். உதாரணமாக ஏயுஜி ஜிஜுஏ அப்படி சொல்லி மொத்தம் 64 கோடுகள் அதுல நீங்க பாடமாக தவிர ஓகே மொத்தம் 64 கோடன்கள் இருக்கு. நாங்க இதுல தொடர்பாக காய்ச்சிருக்கோம். இந்த 64 கோடன்கள்ல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 61 கோடன்கள் வந்துட்டு பார்த்தோம்னா குறிப்பிட்ட அமைனோ ஆசிட் வந்துட்டு வகை குறிக்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கு. மொத்தமாக நம்மளுக்கு தெரியும் புரதங்களினுடைய உருவாக்கத்துல வந்துட்டு பார்த்தோம்னா எத்தனை அமைனோ ஆசிட் காய்ச்சிருக்கிறோம்? 20 அமைனோ ஆசிட்ஸ். டோட்டலா வந்துட்டு பார்த்தோம்னா 20 அமைனோ ஆசிட் சம்பந்தப்பட்டு இருக்கும். இந்த 20 அமைனோ ஆசிடும் 61 கோடன்ஸால வந்துட்டு வகை குறிக்கப்படும். உதாரணமாக வந்துட்டு அலனின் என்று எடுத்தோம்னு சொல்லி சொன்னா இந்த அலனின் என்ற ஒரு வகையான அமினோ ஆசிட் ஒரு 4 கோடனால வந்துட்டு வகை குறிக்கப்படலாம். சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். உதாரணமாக வந்துட்டு பார்த்தோம்னா ஜிஜிஜி யூஜிஜி சோ அப்படின்னு சொல்லி 4 பேர் அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட கோடன்கள் வந்துட்டு பார்த்தோம்னா குறிப்பிட்ட அமைனோ ஆசிட வகை குறிக்கலாம். பாருங்க மொத்தம் 20 அமைனோ ஆசிட்ஸ் தான் இருக்குது. பட் 61 கோடன் இருக்குது. சோ மேபி சிலருக்கு 3 இருக்கும், சிலருக்கு 4 இருக்கும், சிலருக்கு 2 இருக்கும். சோ மேபி வந்துட்டு வேறுபடக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஓகே, பின்ன மொத்தம் 64 61 மிச்சம் 3 வந்துட்டு யாருன்னு சொல்லி சொன்னா நம்மளுக்கு தெரியும். நாங்க பிறகு ப்ரோசஸ் சம்பந்தமாக வந்துட்டு காய்ச்சிருந்தோம். கண்டிப்பாக இந்த மொழிபெயர்த்தல் செயல்முறையை நிப்பாட்டுறதுக்கு நிப்பாட்டுறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டு தேவை. ஏன்னா அதுல 3 பேர் வந்துட்டு அந்த நிப்பாட்டுற வேலையை வந்துட்டு பார்ப்பாங்கன்னு காய்ச்சிருந்தோம். அவருக்கு நாங்க சொல்ல போற பேர் தான் வந்துட்டு என்னது நிறுத்த கோடுன்னு சொல்லுவோம். இதுகள் உண்டு இந்த 61 இது உண்டு என்ன அமைனசிட்டுக்கு என்ன அப்படி எல்லாம் பாடமாக தேவையில்லை. ஆனா ஸ்டொப் கோடோன் யார் யாருன்னு தெரிஞ்சிருக்க வேணும். அது நேரடியாக நம்மளுக்கு எம்சிக்யூ கொஸ்டின் வந்தாலும் வரலாம். பின்வருவனவற்றுள் நிறுத்த கோடனாக அமைபவை அப்படி என்று சொல்லி கொஸ்டின் வந்துட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்க பாடமாக்கிய வைங்க. ஈஸி பாருங்க, ஒரு ஷார்ட்கட் சொல்லிதான். UAA சரியா, UGA ஓகே, UGA UAG. சோ பாருங்க UAG இது மாதிரி வருதா? UGA UAG UAA பாடமாக்கிவீங்களா? இந்த 3மே வந்து ஸ்டொப் கோடன் நேரடியாக ஸ்ட்ரக்சர் வெளிக்கட்டாலும் கேட்பானுங்க. ஸ்டொப் கோடன் என்று சொல்லி சொன்னா என்ன நம்மளுக்கு தெரியும். அதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா இந்த வாசிப்பு சட்டகம் சம்பந்தமாக வந்துட்டு சொல்லியிருக்காங்க. என்ன இந்த வாசிப்பு சட்டகம் சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப நம்ம ஒரு ப்ரோசஸ ஸ்டார்ட் பண்றோம்டா எவ்வளத்த ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற விஷயம் இருக்குது, எவ்வளத்த முடிக்கணும்ன்ற விஷயம் வந்துட்டு இருக்குது. சரியா, ஒருவேளை இப்படி இருக்கட்டும் எப்பவுமே இப்ப இப்படி ஒரு எம்ஆர்ஐ வந்துட்டு இருக்குதுன்னு வைப்போம். உதாரணமாக காப்பி பண்ணிட்டு வாங்க AUG GU AGA அப்படி ஜூ அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது வைப்போம். இதுக்குரிய உண்மையான ஆள் வந்துட்டு எப்படி துவக்கப்படணும்? அதாவது ஏண்டா சாரி. சோ இதுக்குரிய நம்மளுக்கு 3 தானே வாசிக்கப்படுறது. என்ன ஒரு குறிப்பிட்ட இது வந்துட்டு ஒரு கோடம், இது வந்துட்டு ஒரு அமினோ ஆசிட், இது வந்துட்டு ஒரு அமினோ ஆசிட். சோ ஒரு குறிப்பிட்ட அமினோ ஆசிட் வந்துட்டு என்ன செய்யப்படும்? சேர்க்கப்படும்.
ஒருவேளை யோசிச்சு பாருங்க, ஒருவேளை ஸ்டார்டிங் பிழை, இங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டிய வாசிக்க வேண்டியதை கொஞ்சம் தள்ளி இங்க இருந்து வாசிச்சா என்ன நடக்கும்? இது மூன்றும் சேர்ந்த ஒரு அமைனோ ஆசிட், இது மூன்றும் சேர்ந்த ஒரு அமைனோ ஆசிட், இது மூன்றும் சேர்ந்த ஒரு அமைனோ ஆசிட். ஒரு வித்தியாசமான புரதம் ஒன்று தொகுக்கப்படும். பின்ன கண்டிப்பாக ஒரு புரத தொகுப்பு செயல்முறையில எவ்வளத்த ஸ்டார்ட் பண்ணணும், எவ்வளத்த முடியணும் என்ற விஷயம் வந்து இருக்குது. சோ அந்த ஸ்டார்டிங் பண்ற பாயிண்ட்ல இருந்து ஸ்டொப் கோடன் வரை நிறுத்தப்படுற இடம் வரைக்கும் அந்த பாயிண்ட்டுக்கு நாங்க சொல்ல போற பேர் தான் வாசிப்பு சட்டகம் சொல்லுவோம். ஒருவேளை இந்த வாசிப்பு சட்டகத்துல ஏதாவது பிழை இருந்தா, அதாவது ஸ்டார்ட் பண்ற இடம் வந்து பிழையண்டா, முடிக்கிற இடமும் பிழையா இருக்கும். ஒரு பிழையான பொலிபெப்டைட் சங்கிலி வந்துட்டு துவக்கப்படக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். எனவே புரத தொகுப்பை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, ஓகே, இது வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் போட்டிருக்காங்க. சோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, ஒரு பிழையான இடத்துல ஆரம்பிச்சா கண்டிப்பா ஒரு பிழையான இடத்துல முடியும். சோ ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இடமும் சரியா இருக்கணும், முடிக்க வேண்டிய இடமும் சரியா இருக்கணும். அப்படி இருந்தா தான் ஒரு அக்குரசியான இதை வந்துட்டு எடுத்துக்கொள்ள முடியும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, அதுல சொல்லப்பட்ட வேற அடுத்த விஷயம் வந்துட்டு என்னடா, இப்ப நம்மள வந்து 64 கோடன் இருக்குன்னு சொல்றதுனாலே இப்ப வந்துட்டு மத்த இந்த நாய், பூனை, பண்டி, மின்மினி பூச்சி, கிளி, அதுகள்ல எல்லாம் எத்தனை கோடன் இருக்கும் இந்த இயல்புகளை குறிக்கிறதுக்கு? அதுலயும் 64 தான். உலகத்துல இருக்கிற எல்லாத்துலயுமே எல்லா விதமான அங்கிகள்லயுமே இருக்கிற மொத்த கோடம் 64 தான். இப்ப நாங்க சொல்றதுனாலே எங்களோட அந்த பெரும்பாலான இன்சுலின் ஹோமோன் எல்லாம் பண்டியில இருந்து எடுக்கிறாங்க. ஓகே, சில இதுகள் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா குரங்கில இருந்து எடுக்கிறாங்க. எப்படி அங்க இருந்து தூக்கப்படுற புரதம் எங்களோட உடம்புக்கு செட் ஆகுது? பண்டியில குரங்கில எந்த இதா இருந்தாலும் கோடன் ஒன்றுதான், எல்லாருக்குமே கோடன் வந்துட்டு சேம் தான். பின்ன தோக்கப்படுற புரதமும் வந்துட்டு எப்படி இருக்கும்? சேமாகத்தான் வந்துட்டு காணப்படக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஓகே, இது போலவும் தான் இதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். சோ இதை வந்துட்டு வாசிச்சு பாருங்க. இதுல முக்கியமான விஷயம் அந்த நிறுத்த கோடன் என்னென்ன, வாசிப்பு சட்டகம்னா என்ன, இந்த புறப்புரிமையுடைய இந்த பொதுவான விஷயம் வந்து அதுல பொதுமை எல்லாத்துக்குமே கொமனா இருக்கிறது. சரிதானே? அடுத்தது வந்துட்டு ஒரு புரத தொகுப்புல வந்துட்டு பார்த்தோம்னா ஸ்டார்ட் பண்ற இடம் சரியா இருந்தா தான் முடிக்கிற இடம் சரியா இருக்கும். ஸ்டார்ட் பண்ற இடம் பிள்ளையா இருந்தா எல்லாமே வந்துட்டு பிழைச்சிடும். ஓகே, அவ்வளவு தானே அதுல போட்டு இருக்கிற விஷயம். ஓகே, சோ இதை வந்துட்டு வாசிச்சு எடுங்க. இது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை, சும்மா நம்மளா வாசிச்சு பாருங்க. அடுத்தது இந்த சார்ட் வந்து நீங்க மெமரைஸ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. ஓகே, சும்மா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. பட் அந்த ஸ்டொப் கோடன் வந்துட்டு யார் யாருன்றதை பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இதோட வந்துட்டு 7.1 வந்துட்டு கம்ப்ளீட். ஓகே, நாளைக்கு வந்துட்டு 7.2 வந்துட்டு போறோம் பீகாரம் சம்பந்தப்பட்ட பகுதிக்குள்ள. அந்த பேராகிராஃப் வந்துட்டு வாசிச்சு எடுங்க. ஓகே, அவ்வளோட இருக்கட்டும். நீதிபதியை நாளைக்கு பார்ப்போம். குட் நைட், படிச்சுட்டு தூங்குங்க.